வெல்கம் டு ஃபயர் குக்கிங். இன்றைக்கி நம்ம கிச்சனில் சமைக்க போகிறது இல்லை, மாறுதலாக நம்ம வெளியில் போய் எங்கள் ஏரியா பக்கோடா கடையில் சாப்பிட போகிறோம். எல்லா ஏரியா பக்கோடா கடையிலையும் சிக்கன் கிடைக்கும், பீஃப் கிடைக்கும், வேறு ஏதாவது வடை கிடைக்கும், இந்த மாதிரி ஐட்டம்ஸாக கிடைக்கும். பட் எங்கள் ஏரியா சிக்கன் பக்கோடா கடையில் KFC ஸ்டைலில் சிக்கனே கிடைக்குதுங்க. ப்ளஸ் ஃபிஷ் ஃபிங்கரும் இருக்குது. வாங்க போய் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணலாம். இப்போ நம்ம சாப்பிட போகிறது பீஃப் தான் சாப்பிட போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா 2 பீஃப் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பைசி பீஃப் இருக்குது, அதுக்கப்புறம் மின்ட் பீஃப் இருக்குது. இது பாருங்கள், இது மின்ட் பீஃபு 2 மிக்ஸ் பண்ணி வாங்கியிருக்கேன் நான். நீங்கள் இதை தனித்தனியாக வாங்கிக்கலாம். நல்லா க்ரன்ச்சியாக சூப்பராக இருக்குது. காரம் கரெக்டாக, அதுக்கப்புறம் நல்லா மொறுமொறுன்னு சூப்பராக இருக்குது. இது எங்கள் ஏரியாவில் இருக்கிற கடை தான். இன்னும் அடிக்கடி வந்து சாப்பிட்டுட்டு இருக்கிற கடை. சரி, உங்களுக்கும் இந்த ஏரியாவில் இருக்கிற எல்லாருக்கும் தெரியும். வெளியிலேருந்து வந்து சாப்பிட ஆரம்பிச்சிங்கன்னா இங்கே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். எல்லா ஐட்டம்ஸுமே உங்களுக்கு மொறுமொறுன்னு இருக்கும். இங்கேயே பார்த்தீங்கன்னா KFC கூட இருக்குது. அதே மாதிரி ஃபிஷ் ஃபிங்கர்ஸும் இருக்குது. அதையுமே ட்ரை பண்ணுங்கள். அடுத்து நம்ம ட்ரை பண்ண போகிறது சிக்கன் ட்ரை பண்ண போகிறோம். சிக்கன்லேயும் பார்த்தீங்கன்னா 2 வெரைட்டிஸ் இருக்குது. அதே மாதிரி ஸ்பைஸியும் இருக்குது, மின்ட் ஃப்ளேவரும் இருக்குது. நம்ம வழக்கம் போல் ஸ்பைஸியே ட்ரை பண்ணலாம். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். அடுத்து மின்ட்டு. இங்கே மெயினாக நான் வந்தது காரணம், இவங்களுடைய பக்கோடா எப்பவுமே சூப்பராக இருக்கும். நான் ரெகுலராக சாப்பிட்றது. இவங்க சைடு KFCயும் இருக்குது பாருங்கள். இதுவும் நல்லா முறுமுறுன்னு இருக்கும். ஃபுல்லாகவே KFCயோடைய சைட்லேயே இவங்களுடைய லாலிபாப் இதுவுமே அதே மாதிரி க்ரன்ச்சியாக இருக்கும் ஃபுல்லாக. இதில் இவங்ககிட்ட 2 டைப் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா நார்மல் டைப்பும், ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பைசி டைப்பும் இருக்குது. இது மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு அவங்களுடைய ரெகுலர் ஸ்டைலில் உள்ள KFC ஸ்டைல்லே இருக்கிறத சாப்பிட்லாம். அந்த ஃப்ளேக் பாருங்க, அதே மாதிரி அந்த சிக்கனோட டெண்டரை பாருங்க. எந்த அளவுக்கு சாஃப்டாக டெண்டராக இருக்கு பாருங்க. கறி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். KFCயில் பிடிச்சிருக்க மாதிரி அந்த ஃப்ளேக் இங்கேயும் எனக்கு பிடிச்சிருக்கு. பட் எனக்கு மைனஸ் தொட்டு சாப்பிட்றதுல அவ்வளோ இஷ்டம் இல்லை. இவங்க ஸ்டைலையும் நான் வெங்காயம் வச்சே சாப்பிட்டுக்கிறேன். இவங்கக்கிட்ட இந்த KFC ஸ்டைலில் சிக்கன் மட்டும் இல்லை, ஃபிஷ்ஷும் இருக்குது. நம்ம அதையும் அடுத்தடுத்து பார்க்க போகிறோம். இது கூட பாருங்கள் எவ்வளோ டெண்டரியாக இருக்குன்னு, எவ்வளோ ஜூஸியாக இருக்குது பாருங்கள். இதுதான் நான் சொன்ன அவங்களோட ஃபிஷ்ஷு. இது எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது பாருங்கள். பாருங்கள், நல்லா சாஃப்டாக மொறுன்னு செம்மையாக இருக்குது. நம்ம பாஷையில் சொன்னால் செழிப்பாக இருக்குது. ஆனால் சாஸ் போட்டு சாப்பிட வேண்டாம், அதோட டேஸ்ட்டே போயிடும். இப்போ நம்ம ஃபைனலாக ட்ரை பண்ண போகிறது 65 தான். இதுலேயுமே மேக்ஸிமம் அவ்வளோ போன் இருக்காது. அதை நம்ம ட்ரை பண்ணிடலாம் வாங்க. லெமன் போட்டுக்கலாம். சி மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா போன் இல்லைங்க, எல்லாமே மேக்ஸிமம் போன் கம்மியாக தான் இருக்குது.
இது எல்லாமே போன்லெஸ்ஸு. இது 65 ஆக்சுவலாக. ஒரு 6லேருந்து 8 பீஸ் வருது 65க்கு. அதுவுமே போன்லெஸ்ஸாக தான் இருக்குது பாருங்கள். இது எனக்காகலாம் போடலை, இங்கே உள்ள எல்லாருக்குமே அப்படி தான். அதனால தான் நீங்களே க்ரௌட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இன்றைக்கி என்னோடய ஏரியாவில் உள்ள ஸ்ட்ரீட் ஃபுட்டில் பார்த்தீங்கன்னா சிக்கன் பக்கோடா கடையை வந்து நான் ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கேன். இனிமேல் வந்து உங்களுக்கு என்னென்ன ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ் கவர் பண்ணணும்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் அதையும் கவர் பண்ணுறேன். இன்னும் நான் சாப்பிட வேண்டியது நிறையா இருக்குது. இன்னொரு புது வீடியோவில் பார்க்கலாம். பாய்.